ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட என்ன மலேரியா வந்திருக்கா, ஏய் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே பைரவி உண்மையாகவே மலேரியா வந்திருக்குன்னு டாக்டர் தான் செக் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேப்லெட்ஸ், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக போகுது பைரவி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு கை கொடுத்து தூக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பைரவி வந்து யோசிக்கிறாங்க. ஆறுமுகம் வந்துட்டு குறுகுறுன்னு பைரவியோட முகத்தை பார்க்கவும், என்ன என்ன யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறோம், மலேரியா இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ, இல்லை இல்லை அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு, உனக்கு மலேரியாவனா இருக்க போகுது, இல்லை எது வேணாலும் வந்துட்டு போகுது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, போயிட்டு வேறு எங்கேயாவது படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. அடி பாவி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி, கட்டின புருஷன் மலேரியா வந்திருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வேறு எங்கேயாவது போய் படு, ஏன் ரூம் முன்னாடி படுக்காதுன்னு சொல்கிற, ஏன்டி நீ இப்படி இருக்க, கல் நெஞ்சுக்காரடி நீ அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், உடனே பைரவி இருந்துட்டு, எரும மாடு யாருடா நீ, எனக்குன்னு கட்டின புருஷனா, அதான் நீ கட்டின தாலியை கழட்டியும் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டுல, இதுக்கப்புறமும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருப்பேன், அதை நான் உங்ககிட்ட எத்தனை டைம் தான் சொல்கிறது, எருமை எந்திரிச்சு போடா, உன் முகத்துலேயே முடிக்கக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஏதாவது வம்பு பண்ணணுன்னே என்கிட்ட ஏதாவது கண்டென்ட்டோடு வந்த அவ்வளோதான்டா, பொறுக்கி போடா அப்படி சொல்லிட்டு விரட்டுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, ஆனாலும் நீ ரொம்ப ஓவராக தான் போகிற, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கல்லை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஓ, கல்லை கல்யாணம் பண்ணணுமா, அப்போது பண்ண வேண்டியது தானே, என்ன எதுக்குடா கல்யாணம் பண்ண, என் வாழ்க்கையே இப்படி நாசமாக்கிட்டியே அப்படி சொல்லிட்டு, பைரவி இங்கே பாரு, உனக்கு நான் புருஷனாக கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் நீ என்னடனா என்னை இப்படி திட்டுறியே, இப்படி கரிச்சு கொட்டுற, இங்கே பாரு, கொஞ்சம் மனசாட்சியோட யோசி, அப்போ தான் இந்த ஆறுமுகம் எவ்வளோ பெரிய நல்லவன், எவ்வளோ பெரிய நல்ல மனசு கொண்டவன் சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி கூட பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு, ஓ முகத்தை பார்க்க கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, தேவையில்லாமல் கண்டதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பைரவி நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பைரவி, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த சஞ்சய் நல்லவன் இல்லை, அவன் ரொம்ப ரொம்ப கசப்பான ஒரு கேவலமான விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் உன்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நீ அது சீக்கிரமாகவே புரிஞ்சிக்கணும், நீ அவன்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிடு பைரவி, அது உனக்கு ரொம்ப மோசமாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் சொல்லவும், நீலாம் திருந்தவே மாட்டேன், சி உன்னெல்லாம் மதிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, எருமை ஒழுங்காக போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. ஆனால் நம்ம ஆறுமுகம் பேசிக்கிட்டே இருக்கவும் பைரவி அங்கேருந்து போயிடுறாங்க. எத்தனை டைம் சொன்னாலும் இந்த பைரவி புரிஞ்சிக்க மாட்டேன்றாளே, இந்த சஞ்சயோட சுயரூபம் என்னைக்கு தான் பைரவிக்கு தெரிய வரும், ஐயோ கடவுளே, அந்த சஞ்சய்கிட்டேருந்து பைரவியை எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்துவை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மகா வந்து எஸ்சிக்கு கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அது விஷயமா தான் எஸ்சிக்கு ஒரு 4 ரவுடிங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவளை நீங்கள் கடத்திட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க அவங்களுமே ஓகே சார், கண்டிப்பாக நாங்கள் கடத்திட்டு வந்துடுறோம், அவங்க இந்த வழியில் வருவாங்கள்ல, கண்டிப்பாக கேன்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் எப்படியும் ஒரு 7-8 மணிக்கு அவள் இந்த தெருவில் தான் வந்தாகணும், கரெக்டான டைமாக பார்த்து அவளை நீங்கள் கடத்திட்டு வந்துடுங்க, நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்சிக்கு சொல்கிறாங்க. இப்போது அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து வந்து கேன்டீனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சிவா, நம்ம ஸ்வாதி இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்வாதி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகே சிவா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு வராங்க. கேன்டீனுக்கு இங்கே சிவாவும் நம்ம சுவாதியும் ஒன்று சேர்ந்து 2 பேருமா வரவும் இதை பார்த்த சிந்துக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. சுவாதி மேலே நிறைய கோவம் வருது. இந்த சுவாதி எதுக்காக தான் இப்படி டாக்டர் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இன்னொருத்தி புருஷனை வலிச்சு போடுறதுன்னு எப்படி தான் மனசு வருதோ தெரியல. சுவாதி லண்டனில் படித்த பொண்ணு, படிச்சிருக்கா, கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை, சென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து தனக்கு தானே பேசிக்கிறாங்க. பயங்கரமாக கடுப்பாகுது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிவாவும் சுவாதியும் உட்காடுறாங்க. உடனே அங்கே நம்ம சிந்து கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க போயிட்டு, சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூஸ் தான் வேணும். என்ன ஜூஸ் குடிக்கிற சுவாதி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபோமோகிரேனட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்க்கரை இல்லாமல் 2 ஜூஸ் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து தான் அதை போடுறாங்க. பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. சிந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜூஸை வைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து சுவாதி இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ஃபினான்ஷியல் விஷயமா அந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சிந்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்போது இனிமேல் டாக்டர் கூட தான் இவ வேலை பார்க்க போகிறாளா? ஐயோ ச்சே, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரம் தான் டாக்டரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் டாக்டரை சைட் அடிச்சுக்கிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஆனால் இந்த சுவாதி இப்போது ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டா, வீட்லேயும் இருப்பாள் ஹாஸ்பிட்டலையும் இருப்பாள். 24 மணி நேரமும் டாக்டர் கூட இருப்பாளே, டாக்டரோட மனசை மாற்றிடுவாளோ? இல்லை, இவ என்ன தான் வலை வீசினாலும் அந்த வலையில் டாக்டரு விழமாட்டாங்க. டாக்டர் மனசு ஃபுல்லாக நம்ம தானே நிறைஞ்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன உலகத்தில் போயிருக்காங்க நம்ம சிந்து. ஸோ சிவா இருந்துட்டு, என்ன சிந்து, நான் என்னடனா சுவாதி நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் விஷயமா ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன், நீ எதுவுமே இதை பற்றி பேசாமல் என்னமோ யோசிச்சுட்ருக்க. அது ஒன்றும் இல்லை டாக்டரே, நல்ல விஷயந்தான், சந்தோஷமான விஷயம், வாழ்த்துக்கள் சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ ஜூஸுமே குடிச்சிக்கிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. உடனேங்க நம்ம சுவாதி இருந்துட்டு நம்ம சிவா குடித்த கிளாஸில் அந்த டம்ளரில் இருக்க ஜூஸை குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை மாற்றி வச்சுக்கிறாங்க. இதை நம்ம சிந்து கவனிச்சுட்டு ஓடி வந்து குடிக்க போகிற நேரத்தில், இங்கே பாருங்கள் சுவாதி, நீங்கள் இதை குடிக்கவே கூடாது, இதில் சுகர் போட மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னோ கதையை சொல்லி சிவா குடித்த டம்ளரில் ஜூஸ் குடிக்கவே விடலை. ஸோ அதை அந்த கிளாஸ் டம்ளரை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு 2 கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம சிந்துக்கு அப்போ தான் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்துவை வந்து கடத்துறதுக்காக ஆட்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வேலை டைமும் முடிய போகுது. இங்கே நம்ம சிந்து வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம பைரவியுமே ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா, அதாவது வீட்டிலே இருக்க வேண்டாம், இனிமேல் நம்ம அந்த வீட்டை விட்டு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதே ரூட்டில் தான், அதே வழியில் தான் அவங்க ஃப்ரெண்டோட வீடுமே இருக்கும், அதாவது பைரவியோட ஃப்ரெண்டோட வீடு. ஸோ அவங்களுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சிந்துவுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. சிந்துவை வந்து கடத்துறதுக்காக அந்த 4 ரவுடிங்களுமே வந்து கர்ச்சிப்பில் மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க போல், அதை மூக்கில் வச்சதுமே நம்ம சிந்து வந்து மயங்கிடுறாங்க. ஸோ இதை பார்த்தேன் இங்கே நம்ம பைரவி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சிந்துவை யாரோ 4 ரவுடிங்க கடத்திட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகறாங்க. எப்படியாவது சிந்துவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவங்க போகிற இடத்துக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது அதாவது அவங்க வந்து காரில் போகிறாங்க. ஸோ நம்ம பைரவி ஆட்டோவை பிடிச்சி அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கஸ்டடிக்கு கொண்டு போயிட்டு நம்ம சிந்துவை வந்து சேரில் உட்கார வச்சு கட்டிடுறாங்க. ஸோ அவங்க மயக்கத்திலே தான் இருக்காங்க. நம்ம பைரவி மறைஞ்சி நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அடியாட்கள் இருந்துட்டு எஸ்ஐக்கு கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கடத்திட்டோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டடிக்குமே கொண்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி நைட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, மறுநாள் காலையிலேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பைரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது சிந்துவை நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சஞ்சய்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நீ பயப்படாத பைரவி, நான் இப்போவே உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சஞ்சய் மட்டும்தான், கூட யாருமே வரல. ஸோ சஞ்சய் மட்டும்தான் கூட வராங்க. பைரவி வந்து பார்த்துட்டு, பைரவி எங்கே சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாரு சஞ்சய், கட்டி போட்டு வச்சுருக்காங்க, எப்படியாவது சிந்துக்கு எந்த ஒரு அடியும் படாமல், அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நீ எப்படியாவது அவளை காப்பாற்றணும் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு
சஞ்சய் இருந்துட்டு கவலையப்படாத பைரவி, சிந்துக்கு எதுவுமே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அந்த ரவுடி பசங்களை எல்லாரையுமே நான் இப்போ அடித்து தூள் கிளப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரவுடிங்கெல்லாம் நல்லா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இங்கே நம்ம சஞ்சய் நின்னதும் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே அவங்க 4 பேரும் தலை தெறிக்க ஓடி போயிடுறாங்க. இங்கே நம்ம சிந்துவுமே மயக்கத்தில் இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம பைரவி ஓடி வந்து சிந்து சிந்து எந்திரி சிந்து அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனால் நம்ம சிந்து எந்திரிக்கவே இல்லை. கட்டை எல்லாமே கழட்டி விட்டுட்டு சிந்து எந்திரி சிந்து, சஞ்சய் என்ன சஞ்சய் இப்போ வரைக்குமே சிந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத பைரவி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து சரக்கு அடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணி எடுத்து நம்ம சிந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. சிந்துவுமே கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. இனிமே அவங்களுக்கு மயக்கம் சரியாக தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க போல் அந்த கர்ச்சிப்பில் நிறையவே அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சிந்துக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குது. பைரவி எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே இருக்குது பைரவி, சளி வர மாதிரி இருக்குது, அந்த கர்ச்சிப்பை எடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம இது பைரவி வந்து அந்த கர்ச்சிப்பை எடுக்கிறாங்க. ஸோ நம்ம சிந்துவுமே மூக்கை துடைக்கிறதுக்காக கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. அந்த கர்ச்சிப்பை வந்து சடான்னு தூக்கி போட்டுடுறாங்க. அந்த தூக்கி போடுறப்போ அந்த கர்ச்சிப் வந்து இங்கே நம்ம பைரவியோட முகத்தில் விழுது. ஸோ அவங்களுக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுமே மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ சஞ்சய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன 2 பேருமே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போது இந்த கர்ச்சிப் தான் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க போல், மயக்க ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது நம்ம பைரவி மயங்கி விழுந்துருக்குறாங்க. ஸோ அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இங்கே சஞ்சய். இத்தனை நாளாக அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த எல்லா ஆசையுமே வெளியே வருது. ஸோ அப்படியே அழகாக இருக்காங்க, அழகாக வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைரவி என்ன பைரவி நீ இந்த அளவுக்கு அழகாக இருக்குடி, உன்னை நான் எப்படியெல்லாம் நேசித்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சஞ்சய் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே மயங்கி இருக்கிற எங்கள் பைரவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைரவி இங்கே பாரு பைரவி, உன்னை நான் கல்யாணம் பண்ணி உன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அந்த நாள் அந்த நிமிஷம் எப்போ வரும் பைரவி? அதுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்குடி. இப்போவே உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை என் கூடவே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சயோட மனசில் உள்ள ஆசை எல்லாத்தையுமே இங்கே நம்ம பைரவி மயங்கி இருக்கிற பைரவி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பைரவிக்கு சிந்துவுக்கு அந்த அளவுக்கு மயக்கமெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக தான் மயங்கியிருக்காங்க. ஸோ சஞ்சய் பேசுகிறது எல்லாமே லைட்டாக எங்கேயோ கனவுல நடக்கிற மாதிரி லைட்டாக கேட்குது. இப்போது நம்ம சஞ்சய் அவரவே மீறி எல்லையை தாண்டி இங்கே நம்ம பைரவியோட 2 கன்னத்துலேயும் கையை வச்சு அவங்களோட முகத்தை பார்த்து, பைரவி கிட்ட பார்க்குறப்ப க்ளோஸ்அப்பில் இன்னும் அழகாக இருக்குடி, உன்னை விட இந்த உலகத்தில் யாருமே அழகில்லை, அந்த அளவுக்கு அழகுக்கே அழகு சேர்க்குற மாதிரி இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவரவே தாண்டி ஒரு எமோஷ்னலாக வந்து கிஸ் பண்ண பார்க்குறாங்க. அதாவது கிட்ட வரவும் கரெக்டான டைமில் நம்ம பைரவி கண் விழிச்சிடுறாங்க. நம்ம சஞ்சய் இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது பைரவி கண் விழிச்சிட்டாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இங்கே சஞ்சய்க்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. சஞ்சய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு அது வந்து பைரவி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே சஞ்சய்க்கு. உடனே இங்கே பைரவி பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என்ன பண்ண பார்த்த நீ அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பைரவி இல்லை நீ மயக்க போட்டுட்டியா, பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த, அதான் வாயோடு வாய் வச்சு உனக்கு மூச்சு கொடுக்கலான்னு நினச்சேன், மற்றபடி நான் எதுவும் தப்பாலாம் நடந்துக்கல பைரவி, என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்லவும், உடனே இங்கே பைரவி இருந்துட்டு இங்கே பாரு, நான் என்ன கிணத்துல குதிச்சு நிறைய தண்ணி குடிச்சிட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கேனா, அப்படி பண்ணால் இப்படி வாயில் வச்சு இது பண்ணுவாங்க, அப்படி நான் ஒரு வேளை கிணத்துலேயே குதிச்சு நான் நிறைய தண்ணியை விழுங்கி மயக்கத்தில் இருந்திருந்தேன்னா கூட நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. என்ன சஞ்சய் உன் மனசில் நீ என்ன நினச்சிருக்கிட்டு இருக்க? அப்போது ஆறுமுகம் சொன்னது எல்லாமே உண்மைதானா? உன் மனசில் ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, நீ என்னை லவ் பண்ணுறியா சஞ்சய் அப்படி சொல்லிட்டு உடனேங்க சஞ்சய் இருந்துட்டு, ஐயோ என்ன இவ நம்ம மனசில் உள்ளதெல்லாம் அத்தனையும் அப்படி சொல்கிறா, இல்லை இவளை எப்படியாவது நம்ம நல்லவன் அப்படின்றத நம்ப வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ
உடனேங்க சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற. இல்லை பைரவி, நான் அப்படியெல்லாம் என்றைக்குமே நினைக்கவே இல்லை. நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நீ இப்படி ஆனதுமே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பைரவி, அதனால தான் அப்படின்னு சொல்லவும், ஓ சிந்து கூட தான் மயங்கி இருந்தா, நீ என்ன சிந்திக்கிட்டு இப்படியா போய் பண்ண? இங்கே பாரு சஞ்சய், எனக்கு என்னமோ மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. உன்னை தான் நான் மலை போல் நம்பினேன். ஆறுமுகம் எத்தனையோ டைம் உன்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கான். ஆனால் அதுக்காக ஆறுமுகத்து மேலே தான் நான் கோவப்பட்டிருக்கேன். உன் மேலே துளி கூட நான் சந்தேகப்படவே இல்லை. ஆனால் இப்போது ஆறுமுகம் சொன்னது எல்லாமே உண்மைன்னு ஆயிடுச்சுல்ல. அப்போது தப்பான எண்ணத்தோடு தான் இத்தனை நாளாக நீ என் கூட பழகிக்கிட்டு இருந்திருக்க. சி, உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி அது வந்து பைரவி, இங்கே பாரு சஞ்சய், எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக சொல்லிவிடு. மனசில் ஒன்று வச்சுன்னு வெளிப்படையாக ஒன்று என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சஞ்சய் இருந்துட்டு, ஆமாடி ஆமாம், உன்னை நான் உயிராக நேசித்தேன். உன்னை 5 வருஷமாக காலேஜ் படிக்கிறப்போ லவ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் உன் கழுத்தில் தாலி ஏறி இருக்குன்னு தெரிஞ்சுமே அதுக்கப்புறமும் உன்னை நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ தான் எனக்கு வேணும். உன்னை தவிர நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கேற்றவ, எனக்குன்னு அந்த கடவுள் படைச்சது நீ தான் என் வாழ்க்கை. அவ்வளோதான் சொல்லிட்டேன் பாரு பைரவி. இதுக்கப்புறமும் என்னால் தாக்கு பிடிக்க முடியல பைரவி. நீ தான் எனக்கு வேணும். இங்கே பாரு பைரவி, நீ கொஞ்சம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. நான் உனக்கு பொருத்தமானவனாக இருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் பைரவி. தயவு செஞ்சு என்னை நீ ஏற்றுக்கோ பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பைரவி இருந்துட்டு, சி, உனக்கு இப்படி சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. உன்னை நான் எப்படி உயிர் ஃப்ரெண்டாக நினச்சேன். ஆனால் நீ உயிராக லவ் பண்ணுற, நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இந்த வார்த்தையை கேட்கவே எனக்கு அப்படியே காதில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பைரவி, நீ கோவப்படாத, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு பைரவி. ஐயோ, நான் எப்படி உன் மேலே வச்சுருக்க அன்பை, காதலெல்லாம் நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல பைரவி. இங்கே பாரு, நீ எப்படி சொல்லியும் புரிய வைக்க வேண்டாம். நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புறேன். ஐயோ சிந்து, எந்திரி சிந்து, நம்ம இங்கேருந்து போயே ஆகணும் அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு நம்ம பைரவிக்கிட்ட வந்து, இங்கே பாரு பைரவி, இப்போவே நமக்கு கல்யாணம் நடந்தால் தான் நடந்தபடி. இங்கே பார், நீ இங்கேருந்து போகவே முடியாது. போகணும்னு நினச்ச அப்படின்னா உன் கற்பு உன்கிட்ட இருக்காது அப்படி சொல்லிட்டு, சஞ்சய் என்ன இப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பாரு சஞ்சய், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லை. இது ரொம்ப ரொம்ப தப்பு சஞ்சய். நீ போலீஸ் ஆஃபீஸராக இருக்க. கொஞ்சம் போலீஸ் ட்ரெஸ்ஸுக்காவது மரியாதை கொடு. நேர்மையாக நடந்துக்கோ. எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறப்போ நீ கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கிற. இங்கே பாரு, நீ கட்டாயப்படுத்தி எதையுமே சாதிக்க முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கோ சஞ்சய் அப்படி சொல்லிட்டு, உடனேங்க நம்ம சிந்துவுமே கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்சிடுறாங்க. ஸோ நம்ம பைரவி சஞ்சய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. சிந்து இருந்துட்டு, பைரவி என்னாச்சு பைரவி, ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிந்து கண் விழிச்சிட்டியா சிந்து, என்னை காப்பாற்று சிந்து, இந்த சஞ்சய் ரொம்ப ரொம்ப பொறுக்கி, இவன் சரியான ஃப்ராடு. இத்தனை நாளாக என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆறுமுகம் சொன்னது எல்லாமே உண்மைதான் சிந்து. எனக்கே இப்போ தான் இவனை பற்றி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க சிந்து இருந்துட்டு இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பைரவி, நீ கவலைப்படாத பைரவி. இங்கே பாருங்கள் சஞ்சய் சார், எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் பைரவி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமா சிந்து, நான் சண்டைலாம் போட கிடையாது. என் மனசில் உள்ள காதலை சொன்னேன். அவளை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்றத அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இங்கே பாரு சிந்து, இது எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிற விஷயம். இதுக்கு நடுவில் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, சிந்து இருந்துட்டு, இங்கே பாருடா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன நீ என் தங்கச்சிக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவளோட விருப்பம் இல்லாமல் நீ எதுக்காக அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு தான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும், ஃபஸ்ட்டு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சஞ்சய் இருந்துட்டு, ஓ அக்காவும் தங்கச்சியும் எப்படி இங்கேருந்து போயிடுறீங்கன்னு பார்க்குறேன். பைரவி மட்டும் இப்போது நான் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், என்ன மிரட்டுறியா? இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் அன்னபூர்ணி அத்தைக்கும் ஆறுமுகத்துக்கும் தெரிஞ்சதோ அப்படின்னா உன்னை உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ அப்படியா, அதெல்லாம் தெரிஞ்சால் பார்த்துப்போம். இப்போது நீ எனக்கு பொண்டாட்டி ஆகணும். இப்போவே நான் உன் கழுத்தில் தாலி கட்டணும். அதுக்கு நீ சம்மதம் சொல்லணும், அவ்வளோதான் பைரவி. உன்னை வேறு எதுவுமே நான் கேட்டு கம்பல் பண்ண மாட்டேன், வற்புறுத்த மாட்டேன் அப்படி சொல்லிட்டு,
உடனேங்க நம்ம இது பைரவி இருந்துட்டு, "சஞ்சய் வேண்டாம் சஞ்சய், நீ அத்துமீறி போய்க்கிட்டு இருக்க." உடனேங்க நம்ம சிந்து பின்னாடி இருக்கிற கட்டையை எடுத்து அதாவது சஞ்சய் வந்து பைரவி கிட்ட டீப்பாக பேசிக்கிட்டு இருக்க டைமில் தலையிலேயே அடிச்சுட்டு உடனேங்க நம்ம சிந்து இருந்துட்டு, "பைரவி வா பைரவி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவியோட கையை பிடிச்சி ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம பைரவிக்கும் சரி சிந்துக்கும் சரி ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. உடனே எங்கள் அன்னபூரணி இருந்துட்டு பைரவியை பார்த்ததுமே, "பைரவி எங்கே போயிருந்த? மணி 10 இவ்வளோ நேரமும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் பைரவியோட முகம் எல்லாமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஸோ இதை பார்த்த எங்கள் அன்னபூரணி கேள்வியாக கேட்குறாங்க. "சொல்லு பைரவி, எங்கே போயிருந்த? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க நீ? இந்த சிந்து உன்னை எங்கே கூட்டிகிட்டு போயிருந்தா? இவ கூட பேசாதன்னு சொல்லி வச்சுருக்கேன். இவ கூட சேர்ந்த அப்படின்னா கண்டிப்பாக நீயும் கெட்டு போயிடுவ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, "அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு இப்படி அழுதுதுமே அன்னபூர்ணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. "என்னாச்சு பைரவி? ஏன் இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு பைரவி." அப்படின்னு சொல்லிட்டு, "அத்தை, நான் நினச்ச மாதிரி அந்த சஞ்சய் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. ஆறுமுகம் சொன்னது அத்தனையும் உண்மை அத்தை." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்கிற பைரவி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா அத்தை, அந்த சஞ்சய் மனசில் எவ்வளோ கேவலமான கேடுகெட்ட எண்ணத்தோட என்கிட்ட பழகியிருக்கான்ற விஷயமே எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்தது. அவன் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கான் அத்தை. ஆனால் நான் அப்படி ஒரு நாளுமே ஒரு துளி கூட நினச்சது கிடையாது. அவனை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் அவன் இப்படி ஒரு வார்த்தையை இன்றைக்கி என்கிட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை. எப்படியோ அவனோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன் அத்தை. அவன் என்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே மிருகம் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு அதாவது எதையே பார்த்துமே நான் பயப்படவே மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த சஞ்சயால் எனக்கு ஏதாவது கொடூரம் விபரீதம் நடந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படியோ சிந்து தான் என்னை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தா அத்தை." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த சஞ்சயை உண்டுலன்னு பண்ணணும், அவனுக்கான தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும் பைரவி. நீ கவலையே படாத, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் பேசுகிறேன். அவர் மூலமாக அந்த சஞ்சய் என்ன பண்ணணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆறுமுகம் அத்தனை டைம் சொன்னான், நான் போய் பைரவியை போய் சந்தேகப்படுவேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கண் கலங்கினான். உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, "அத்தை, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை." "என்ன சொல்கிற பைரவி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் அத்தை, ஆறுமுகத்தை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன், ரொம்ப நொறுக்கிட்டேன் மனசை போட்டு." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா சொல்கிற?" "ஆமாம் அத்தை, நான் ஆறுமுகம் கட்டின தாலியை கழட்டி அவன் முகத்திலே விட்டு எறிஞ்சிட்டேன். ஆறுமுகம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்கிற பைரவி? ஏன் இப்படி செஞ்ச நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை அத்தை, ஆறுமுகத்து மேலே இருந்த கோவத்தினால என்னென்னமோ பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி ஆறுமுகம் நல்லவர்னு சொல்லி தெரிய வரப்போ தான் ஏன் இப்படி பண்ணோன்னு சொல்லி தோணுது. ஆறுமுகம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை. நான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை. ஐயோ, நான் ஆறுமுகத்துக்கிட்ட எப்படி பேசுவேன், எப்படி அவர் முகத்தில் முழிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு பைரவி, நீ அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. ஆறுமுகம் உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறான். அவன் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நிறைய ஆசைப்பட்றாம்மா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ செஞ்ச தப்பை உணர்ந்துட்ட அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்போ கூட அவன் வந்து உன்னை சந்தேகப்படலை. நீ அந்த சஞ்சய் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினச்சான். அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னை அதாவது என்னையும் தாண்டி அவன் நிறைய நேசிக்கிறாம்மா. அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். உன்னை அவன் எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. பைரவி என் பொண்டாட்டி அப்படின்னு பெருமையாக தான் பேசுவானே தவிர அவன் என்றைக்குமே உன்னை யார்கிட்டேயும் விட்டு கொடுத்தோ இல்லை உன்னை பற்றி அசிங்கமாவோ எங்கேயுமே பேசுனது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் அதாவது சஞ்சய் வந்து பேசுனதை தான் உன்கிட்ட சொல்லியிருக்கான். சஞ்சயையும் உன்னையும் சந்தேகப்படுறானேன்னு சொல்லிட்டு தான் நானுமே அவன் மேலே கோவப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி தானே தெரியுது அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது சஞ்சய் வந்து அங்கே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஸோ மண்டையில் அடிச்சதுனால கொஞ்ச நேரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க. பைரவிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன நோக்கத்தில் அவள் கூட பழகிக்கிட்டு இருந்தோம் விஷயம் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவள் நம்ம கூட பேசக்கூட மாட்டாளே, அவசரப்பட்டு எல்லாத்தையும் உளறிட்டேனே, கொஞ்சம்
சமாளிச்சிருந்துருக்கணும். இப்போது எல்லாமே அந்த ஆறுமுகத்துக்கு சாதகமாக நடந்துருமே. பைரவி ஆறுமுகத்தை ஏற்றுப்பாளோ அப்படின்னலாம் இங்கே செஞ்சு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு சைடு மறுநாள் காலையில் நம்ம பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்ன ஆறுமுகம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி என்கிட்ட பேசுகிற, உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி இதை என்னால் நம்பவே முடியல, என் முகத்தில் முழிக்க கூட பிடிக்கல, என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னுலாம் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து பேசுகிறேன், என்ன அப்போ நான் பேசுகிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ பைரவி அப்படியெல்லாம் இல்லை, நீ நாள் கணக்க மணிக்கணக்க என் கூட உட்காந்து பேசு, எனக்கு போரே அடிக்காது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க சடான்னு. நம்ம ஆறுமுகத்துக்கு ஒரு நிமிஷம் என்ன